எம்ஜிஆர் அவர்களின் நினைவிடத்தில் இருக்கிற தேசிய தலைவர் அவர்களின் வீடு ஒளிருகின்ற ஒரு நகரமாக இந்த வல்வெட்டித்துறை பிரதேசம். அந்த இங்கே ஒரு சுறா மீனை வச்சிருக்கு. 80 அடி, அதாவது 81 வருஷமா நாங்கள் இந்த போக்குண்டு இது மாதிரி சைனாவில் அம்மனை வரவேற்கிற நிகழ்ச்சியாக ஆரம்பிச்சு போட்டி 2 கோயிலுக்கு இடையில எந்தெந்த கோயிலுக்கு 81 அடி போகக்கூட பாருங்க ஒலிம்பியத்துக்கு பாருங்க மிகப்பெரிய ஒரு செம்பகத்தை செய்திருக்கிறேன். அம்மன் எவ்வளோ அழகாக வந்திருக்கா பாருங்க. இப்போ அம்மனை கொண்டு வைப்பேன் நம்ம வழியில் பாருங்க அப்படி கொண்டு வைக்கணும். வணக்கம் மக்களை, இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொல்லி சொன்னால் யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறையில் நிற்கிறேன். அதாவது தலைவர் மாமாவோட இடத்துல நிற்கிறேன். இன்றைக்கு இந்த யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறையில் இந்திர லோகத்து இந்திர விழா நடக்க போகுது. அதாவது இந்திரனுக்காக மிகவும் பிரம்மாண்டமான ஒரு இந்திர விழா நடக்குது. ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற விழா இந்த வருஷமும் நான் காணொலி எடுத்து போடக்கூடிய மாதிரி இருக்குது. உண்மையிலேயே ஒரு பிரமிப்பாகவும் மிகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்குது. என்னென்னு சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட சிலப்பதிகாரங்களில் இருந்து கூட இந்த இந்திர விழா சம்பந்தமான விஷயங்களை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும், பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது இந்திரனுக்காக நடத்தப்படுகின்ற ஒரு மிகவும் பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வாக இந்த இந்திர லோகத்து இந்திர விழா நடக்கிறது. மின் விளக்குகளால் ஒளிருகின்ற ஒரு நகரமாக இந்த வல்வெட்டித்துறை பிரதேசம் மாறி இருக்கிறது. இது தொடர்பான அனைத்து விடயங்களையும் நான் இதில் பதிவிட போகிறேன். உண்மையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பின்னுக்கு மிகவும் பிரம்மாண்டமாக மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு இடத்தை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க. இதே போன்று ஒவ்வொரு குறிப்பாக பல இடங்களில் இதே போன்றான ஒளிருகின்ற ஒரு நகரமாக இந்த வல்வெட்டித்துறை பிரதேசம் காணப்படுகிறது. இது தொடர்பான அனைத்து விடயங்களையும் நான் பதிவிட போகிறேன். பாருங்கள், காணொலிக்கு செல்லலாம். வல்வெட்டித்துறை இந்திர விழா நடக்கின்ற பிள்ளையார் கோயிலில் நிற்கிறேன். பாருங்க ஓம் கணபதி ஓம்னு சொல்லியிருக்குது. இந்திராவுக்கு முதல் ஒரு வரவேற்பு அம்மனை வரவேற்கிற நிகழ்ச்சியாக ஆரம்பிச்சு அப்புறம் போட்டி 2 கோயிலுக்கு இடையில போட்டி. எந்தெந்த கோயிலுக்கு? அம்மன் கோயில் கோஷ்டிக்கும் பிள்ளையார் கோயில் கோஷ்டிக்கும் போட்டி அவ 10 மணிக்கு நிப்பாட்டினா 10:30க்கு நிப்பாட்டிக்கணும். அதுவும் சாமி நிப்பாட்டி நிகழ்ச்சியை நடத்தி முன்னே மாணவடிக்கெல்லாம் கூட பிறகு ஜனம் பெற தொடங்க அதுக்கேற்ற மாதிரி எல்லா ஒவ்வொரு கிளப்புகளும் தங்க இடங்களில் வடிவாக செய்து இது ஒரு வல்வெட்டித்துறை அந்த சாமி அன்றைக்கு முக்கியமாக எல்லாருக்கும் நல்ல ஒரு அருள் கொடுக்குற சாமி தீர்த்தம் ஆடி போட்டு போகிறவங்களுக்கு ஒரு வரவேற்பு விழாண்டு தொடங்கி இன்றைக்கு அது ஒரு இந்திர விழாவாக மாறிட்டு. உங்களோட காலத்தில் எத்தனை வயதில் நீங்கள் இதை நான் இப்போ 50 வருஷத்துக்கு பார்க்குறோம். அது முன்னே கூடுதலாக வான வேடிக்கைகள் தான் இங்கே நல்ல பிரபலமாக இருந்தது. சொந்த தான் உங்களுக்கு இந்தியா சின்ன மேளங்கள். இப்போ இதெல்லாம் இல்லை. மற்ற மேளம் வேறு கோஷ்டி மியூசிக் கோஷ்டிகள் நடந்தது. பிறகு இந்த போக்குண்டு தான் அந்த காலத்துலேருந்து நல்லா வான வேடிக்கை நல்லா பிரபலமாக வல்வெட்டித்துறை என்ற பெயரை ஏற்றிக்கொண்டே வந்தது. அப்போ இன்றைக்கு அம்மன் கோயில் இந்த பிள்ளையார் கோயிலில் போக்குண்டு இருக்குதாமே, போக்குண்டு விட போயினமா? போயிட்டு சின்ன நாள் விடுவோம். சின்ன நாள் விடுவோம். எத்தனை மணிக்கு சாமி வழியில் வருது? இப்போ கொஞ்சத்தில் வருது. ஓகே ஓகே. 7:30 கடையில் 7 கடையில் வரும். அவங்களோட சொந்த இடம் தானோ? சொந்த இடம் தான். வேறு என்ன ஐயா சொல்ல போகிறேன்? இன்றைய மாதிரி பௌர்ணமி நாளில் தானே இந்திரன் இது அந்த அம்மன் கோயிலில் தீர்த்தம் இன்றைக்கு தீர்த்தமாட வெளியில் வந்தபடியா அப்போது திரும்பி பருவத்தான் தீர்த்தமாடுறது திரும்பி போகிறவங்களுக்கு கொடுக்குற வரவேற்பு இன்றைக்கு இந்திராவிழாக மாறிட்டு இப்போ ஒரு எத்தனையாம் ஆண்டுண்டா ஒரு 58, 59, 60 தொடங்கினது. பிறகு இந்திராவாக இப்போ ஒரு 30-40 வருஷம் இந்திராவாக மாறுது. இது சாமி தீர்த்தம் ஆடி போகிற விஷயத்தை எல்லாரும் செலிப்ரேட் பண்ணி கொண்டு இங்கே தங்கி நின்று அப்போ மத்தியானமாக போடும். இன்னும் தங்கி நின்று தான் வளமையாக போடுறது. போகிறவங்க ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் நல்ல கோலம் போட்டு அந்த காலத்தில் நல்ல நிறவுடம் வச்சு எல்லாம் கும்பம் வச்சு எல்லாம் வரவேற்கணும். பிறகு அதே நேரத்தில் இங்கே பிள்ளைகள் கமிட்டி இங்கே வரவேற்பு கொடுக்குறோம் மோர் மடத்தில். பிறகு இதே இந்த நிகழ்ச்சி தான் வலுவாக கூடிக்கொண்டு போய் 56ஆம் ஆண்டிலிருந்து இந்திர விழாவாக கொண்டாட வழிகிட்டேன். 56 அதுக்கு பிறகு தான் இந்திர விழாவோ 56 அதுக்கு பிறகு தான் இந்திர விழாண்டு பெயர் கொடுத்தது. அந்த தினகரன் விழாவுக்கு இங்கேருந்து போட்டிக்கோ செய்து கொண்டு போனார். அந்த போட்டிக்கோ அங்கே ப்ரைஸ் கிடைத்த உடனே இங்கே பூட்டி அதை இந்திர விழா மாதிரி. சரி சரி ஐயா, வேறு என்ன ஐயா? சந்தோஷம் ஐயா காய்ச்சாது. நன்றி. சந்தோஷம். ஓகே, நன்றியா.
அதாவது வந்து வல்வெட்டுத்துறை பிள்ளையார் கோயில் அடியில் நான் நினைக்கிறேன் வந்து இப்போ அன்னையாக்கள் வந்து இதில் புகைக்கூட கட்டி கொண்டு வைக்கணும். அப்போ அவங்கள்ட்ட கேட்போம் வந்து எத்தனை புகைக்கூட கட்டினா என்ன மாதிரின்னு சொல்லி. அண்ணா வணக்கம் அண்ணா. வணக்கம். அப்படி வணக்கம். என்ன மாதிரி எத்தனை வலிச்சா கூட காட்டுறீங்க? நாங்கள் எத்தனை மணிக்கு விட போகிறீங்க? நாங்கள் மொத்தம் 5 ஒட்டி நாங்கண்ணா. 5 ஒட்டி ஒன்று காலமாக தீட்ட வழக்கில் தாயவரை நோட்டி விட்டாச்சு. அடுத்த இன்னும் 4 இருக்கு. ஒன்று 50 அடி. ஒன்று விட்டுட்டிங்களா? ஒன்று காலமே மோர்னிங்க விட்டுட்டோம். அடுத்து 50 அடி போக கொண்டு 2 இருக்கு. அடுத்து 60 அடி போக கொண்டு இருக்கு. அடுத்தது 81 அடி. அதாவது 81 வருஷமாக நாங்கள் இந்த போக்குண்டு பாரம்பரிய முன்னாடி இது 81 அடி ஓட்டியிருக்கோம். இது இப்போ 81 வருஷமாக நீங்கள் பட்டு கொண்டு இருக்கிறீங்க உங்களோட தலைமுறை ஞாபகமாக நாங்கள் 81 அடி ஓட்டியிருக்கோம். ஓகே. அப்போ இதுக்கு இதான் கடைசி போக்கணும். முதல்ல 50, 60, 60 80 அடி போக்கணும். நான் 5 தான் விடுறியா? 5 பெருசு, அதை விட சின்ன சின்ன போக்கணும். 20 அடி, 12 அடி, 9 அடி எல்லாம் இருக்குது. எத்தனை மணி போல் முடியும்? இந்த சாமி இதுலேருந்து ஒளிய வரைக்கும் வேலை காலிலேருந்து விடுவோம். இது என்ன இப்போ இது அப்படியே மேலே போய் ஃபுல்லாக எரிஞ்சிரும் தானே இது? இது வரைக்கும் நான் எங்கே போகணும்? ஏன்னா கூடல கடல் பக்கம் கடல் பக்கம் தான் போவோம். யாருக்கும் தெரியாது. இளைஞர்கள்லாம் சேர்ந்து காலமாக இப்போ எங்கட அப்பா செய்கிறது, நாங்கள் செய்கிறோம். எல்லாருமே அப்படி வந்து பழைய போல செஞ்சு இருக்கு. சரி 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 அண்ணா. ஓகேண்ணா. ஓகே நன்றியா. நன்றி. இதெல்லாம் பாருங்கள் அவங்கள்ட்ட வந்து கிட்டத்தட்ட வந்து கடைசியாக வந்து 81 அடி போகக்கூட தான் விட போயினோம். இது பிள்ளையார் கோயில் அடியில் தான் இது வந்து விடுறதுக்குரிய ஏற்பாடுகளை வந்து செய்து கொண்டிருக்கணும். முன்னுக்கு இங்கே பாருங்கள் மரங்களில் வந்து இதயம் போல கொலையை வச்சிருக்கணும். இதுக்கு உள்ளுக்குள்ளே வந்து சோடிச்சு கொண்டிருக்கணும். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து அந்த ஒரு யூடியூப்பில் தான் நானும் பார்த்து நான் வந்து இதே மாதிரி வந்து ஜப்பான்லேயோ எங்கேயோ ஒரு இடத்துல வந்து இப்படி ஒரு இதை வந்து சைனாவில் நினைக்கிறேன். இதே மாதிரி வந்து இந்த ஒரு இது மாதிரி வந்து சைனாவில் வந்து இப்படி செய்து வச்சிருக்கணும். இந்த தொழில்நுட்பத்தை வந்து இங்கே போய் பயன்படுத்தின பாருங்க. உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த விஷயம் வந்து எந்த நாட்டில் இருக்குதுன்ற விஷயத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ இதில் காட்டுவோம். மற்றதையும் காட்டி கொண்டு போகிறோம் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுலேயும் ஒரு மேடு அமைப்பு செய்து வந்து இதுலேயும் ஒரு பெரிய ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறேன் பாருங்கள். பின்னுக்கு அந்த மின் குமிழ்களை பாருங்கள் இப்படி வந்து சுழண்டு கொண்டு இருக்கிறன்ற பாருங்கள். இது ஃபுல்லாகவே மின் குமிழ்களை வந்து அலங்கரித்து கொண்டு இருக்கிறேன் பாருங்கள். இங்கே ஃபுல்லாகவே மின் குமிழாக இருக்குது. வாங்க அங்காலையும் போய் சில இடங்களில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் பாருங்கள் முன்னுக்கு பாருங்கள் சுவாமி வந்து வெளியில் வர அழகாக பாருங்கள். பாருங்கள் சுவாமி அழகாக பாருங்கள். எவ்வளோ அழகாக வந்திருக்கு. அம்மன் வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்கா பாருங்கள். இப்போ அம்மனை வந்து கொண்டு வைப்பேன் நம்ம வெளியில் பாருங்கள். அப்படி கொண்டு போய் நம்ம இந்த வாகனத்தில் ஏற்ற போயினா இந்த வாகனத்தில் ஏற்றி தான் கொண்டு போய் நம்ம பாருங்க. அழகாக இருக்குன்னு சொல்லி சாமி வந்து வெளியில் வந்துருக்கு பாருங்கள். வெளியில் வந்து இந்த நிறைகுடத்தில் வந்து இதில் நின்றுட்டு பிறகு வந்து ஒரு 10 மணி பிறகு தான் சாமி இதிலேருந்து வெளி வீதிக்கு போகிறதுக்குரிய ஏற்பாடுகள் வந்து செய்து வந்துருக்கேன் பாருங்க. இந்த வாகனங்களில் தான் வந்து அழைத்து கூட்டிக்கொண்டு போயினா பாருங்க. வந்து இதில் வந்து போக்கொண்டு விட்டு கொண்டு வைக்கணும். அந்த முன்னுக்கு பார்த்தீங்களா. இப்போ இதில் வந்து சின்ன போக்கொண்டுகள் போடணும். இது வந்து 10 மணி போல் சாமி வந்து அம்மாளாச்சி வந்து இதுலேருந்து வெளியில் போகிற நேரம் வந்து மிகப்பெரிய அதாவது 81 அடி போக்கொண்டு வந்து விடுறதுக்கான முடிவுகள் வந்து எடுத்து கொண்டு வைக்கணும் பாருங்கள். இது வந்து சின்ன போக்கொண்டு.
ரைட் பூக்கூடு வந்து பூக்கூண்டு வந்து மேலே ஒலிம்பிட்டு பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி அவ்வளோ வேகமாக போகுது ஐயோ தென்னை மரம் மறைச்சி போச்சுது வாங்க அங்கால தெரியல இந்த வேங்க தெரியுது பாருங்க அடுத்த பூக்கூடு விடுபடுது பாருங்க இது வந்து கலராக இருக்குது வெள்ளை மஞ்சள் சிவப்பு பச்சை அப்படி எல்லாம் இருக்குது பாருங்க எல்லாரும் சின்ன பொடியல் தான் 2 போடுறாங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த நிகழ்வு மகாலட்சுமி கௌரவம் பக்கவாக்கியமாக பாருங்க அடுத்த பூவை கூட ஒழிஞ்சிட்டு பாருங்க அவ்வளோ பூவை இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அது தெரியும் வந்து உங்களுக்கு பாருங்க இசை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்குது இந்தியாவில் பாருங்க நடனங்கள் ஆடிக்கொண்டிருக்கணும் பாருங்க எப்படி பிரம்மாண்டமாக இவ்வளோ ஃபுல்லாகவே மக்கள் வந்து கூடி நிற்கணும் பாருங்க அங்கால ஃபுல்லாகவே மக்களாக இருக்குது பாருங்க எப்படி நான் வலிக்கிட்டு வந்து கொண்டிருக்கணும்னு சொல்லி இதில் முன்னே பார்த்தீங்கன்னு தெரியும் பாருங்க வேப்ப மரத்தில் வந்து மஞ்சள் கலர் வந்து மென்குமலாக பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க இதை சாரியாக வந்து மக்கள் வந்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் உண்மையிலேயே மிகவும் ஒரு பிரம்மாண்டமான இதைத்தான் சொல்லுவார்கள் வந்து இந்திர விழான்னு சொல்கிற இதைத்தான் வந்து பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி இதில் பாருங்கள் இதுலேயும் ஒரு வெளிச்சக்கூடு வந்து அதாவது போக்குண்டு வந்து விட போய் நம்ம வந்து பாருங்கள் இதில் வந்து விடுறதுக்கு ஒரு ஏற்பாடு நடந்துன்றது பாருங்கள் கிட்ட பாருங்கள் போக்குண்டு பார்க்குறதுக்கு விடுற ஆக்களை விட பார்க்குற ஆக்கள் தான் கூட வேறு இருக்குது பாருங்க மேலே ஒலிம்பிட்டு பாருங்க அப்படியே போகுங்க பாருங்க இவ்வளோ போ சீச்சு போகுது ரைட் அது வலிக்குது இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு காட்டணும் பாருங்க மேலே வந்து இதில் வந்து அதாவது ஆக்கள் வந்து கீழே நடந்து போய் நம்ம வந்து மேலே பாருங்க வந்து இதுலேயும் ஒரு இசை நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான ஏற்பாடு வந்து மேலே உயரத்தில் ஒரு மேடை கட்டியிருக்கேன்னு பாருங்கள் இந்த உயரத்தில் இந்த இதுலேயும் வந்து இசை நிகழ்ச்சி நடக்க போகுது இப்போ நாங்கள் அந்த மேடை கீழால் தான் போய் கொண்டிருக்கோம் பாருங்க அங்கே பாருங்கள் மரங்கள் எல்லாம் ஃபுல்லாகவே லைட்டுகளால் சோடிச்சு தான் இருக்குது இங்கே பாருங்க இதில் எவ்வளோ நல்லா இருக்குது சின்ன சோடிச்சிருக்கணும் பாருங்கள் இதில் தான் நடக்குது அந்த இசை நிகழ்ச்சி இதில் நடக்க போகுது இதில் பாருங்க மேலே வந்து முன்னுக்கு வந்து நடனமாடுற ஒரு பெண் வந்து நடனமாடுற மாதிரி ஒரு காட்சி அமைச்சி இருக்கணும் இதில் அங்கால வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து முன்னுக்கு முருகண்ட ஒரு பெரிய ஒரு படம் ஒன்று வச்சுருக்கோம் முன்னுக்கு மேலே உண்மையிலேயே எப்படி இதை காட்ட போகிறேன்னு தெரியல வாங்க பார்ப்போம் இதைத்தான் சொல்லி நம்ம வந்து பிரம்மாண்ட இந்திர விழான்னு சொல்கிற இதுதான் பாருங்க இவ்வளோ மக்கள் வந்து நிற்கிறோம்னு சொல்லி உண்மையிலேயே வியப்பான ஒரு விஷயமாக தான் இருக்குது பாருங்க இதில் அழைக்கப்பட்டிருக்கின்ற போட்டியாளர் இப்பொழுது போட்டிக்கு தயாராகி கொண்டிருக்கின்றார். இதில் வந்து ஒரு போட்டி வந்து நடந்து கொண்டிருக்குது சின்னாங்களுக்கு வந்து பார்ப்பதில் கணக்கு சுருக்குக 5x சய 6y சய x சக 3y சுருக்குக 5x சய 6y சய x சக 3y
தவறான மாணவன் அளித்த விடை தவறான. பாருங்க எப்படி இருக்குது அந்த லைட்டுகளை வந்து உண்மையிலேயே பாருங்க எப்படி இருக்குது இந்த இடத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்க ஃபுல்லாகவே மக்களாக தான் இருக்குது. இதில் பாருங்க வந்து மிகப்பெரிய ஒரு செம்பகத்தை வந்து செய்திருக்கிறேன் பாருங்க அவ்வளோ இதாக இருக்குன்னு சொல்லி. இதில் வந்து போட்டிங்க அரிசி பேரும் செம்பகம் மட்டும் போட்டிங்க பாருங்க. இதில் பாருங்க வந்து அதாவது கனவை வந்து வச்சிருக்கேன் வந்து பாருங்க. பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி. அந்த இங்கே வந்து ஒரு சுறா மீனை வந்து வச்சிருக்கணும். இதில் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி சொன்னால் வந்து இப்போ முத்துமாரி அம்மன் ஆலயத்தடியில் தான் நிற்கிறோம் பாருங்க. இவ்வளோ பேர் மக்கள் வந்து இதில் நிற்கிறோம்னு சொல்லி ஒவ்வொரு மக்கள் வந்து நிற்கணும்னு பாருங்க. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒவ்வொரு மாதிரி ப்ரோக்ராம் வந்து நடந்து கொண்டு இருக்குது. இந்த ஆலயத்தை சுற்றியும் வந்து இப்போ இங்கே வந்து பூச்சியில் நடந்து கொண்டு இருக்குது. அதை விட மக்களும் வந்து நிறைய பேர் சாரையாக வந்து பட்டாளமாக வந்து கூடி வந்து கதை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க. முத்துமாரி அம்மன் ஆலயத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்க சுவாமி படங்கள் எல்லாம் வச்சிருக்கேன் நான் ஃபுல்லாகவே. இல்லை இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி சொன்னாலும் வந்து இப்போ அதாவது தமிழக முதல்வராக இருந்த திரு எம்ஜிஆர் அவர்களின் நினைவிடத்தில் இருக்கிறேன். இதுக்கு பின்னுக்கு தான் வந்து தேசிய தலைவர் அவர்கள் இந்த வீடும் இருக்கிறதாக தெரியும். அந்த இடத்துல தான் இப்போ நான் நிற்கிறேன். அதையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டு பாருங்கள். இதை வந்து எம்ஜிஆர் படங்கள் பொறித்த பதாகைகள் வந்து வச்சிருக்கிறோம். உண்மையிலே தமிழ்நாட்டில் வந்து உண்மையிலேயே எம்ஜிஆருக்கு நிறைய ரசிகர்கள் இருக்கிறதை நாங்கள் அனைவரும் அறிந்திருக்கிறோம். தலைவரின் சொந்த ஊரில் வந்து எம்ஜிஆருக்கான சிலையை வந்து நிறுவி இருக்கணும். அதைத்தான் இதில் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து எவ்வளோ மக்கள் வந்து இப்போவும் வந்து சாரையாக வந்து கொண்டிருக்கிறத வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள். பாருங்கள் எம்ஜிஆர் சிலையை வந்து பார்க்குறதுக்கு வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து கூடி வந்து கொண்டிருக்கிறத நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள். இசை நிகழ்ச்சிகள் அதுன்னு சொல்லி மிகவும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு இந்திரலோக விழாவாக நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள். இதில் வந்து சின்னாக்கள் பெரியாக்கள் வயது போனாக்கள்னு சொல்லி எல்லாருமே வந்து எம்ஜிஆர் சிலைக்கு முன்னுக்கு வந்து ஃபோட்டோக்கள் எடுத்து வந்து அவர்களோட ஞாபகங்களை நினைவுகளை வந்து பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன் பாருங்க. விலங்கு விரட்ட பிறந்த பறை கை விலங்கு ஒடிக்க ஒலிக்கும் பறை கடைசி தமிழன் இருக்கும் பறை காதில் ஒலிக்கும் பழைய பறை வீர பறை வெற்றி பறை போல் பாருங்க வந்து எவ்வளோ மக்கள் பின்னுக்கு வந்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லி. அறுபத்தேழு வயது அந்த காலம் எத்தனை வயது? 67 வயது.
அந்த காலத்துலேருந்து இப்போ நடத்தி கொண்டே இருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு எத்தனை வயதுலேருந்து உங்களுக்கு இது தெரியும் இப்படி ஒரு இந்த 22 வயதுலேருந்து நான் 32 வயது 22 வயதுலேருந்து நான் அறிஞ்சேன். இதில் நிற்போம் கொஞ்சம் நேரம் அப்புறம் 28 வயதில் மட்டும் நான் இதை பார்த்து கொண்டு இருக்கிறேன். என்ன இப்படி தான் ஒரு வருஷம் சோடிக்கிறதா? எத்தனை ஆண்டுலேருந்து சோடிக்க வலிக்கிட்டது இப்படி? எனக்கு 67 வயது வேறுமான். அப்போ இது வாங்கி கொண்டே இருக்குது. இப்போ தான் மக்கள் வந்து போவாங்க. இந்த முறை என்ன சன மக்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கும். கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. இந்த முறை இன்னும் தான் தெரிஞ்சேன். இனிதான் மாதிரி இசைக்குழு இன்னும் தொடங்கல. இசைக்குழு துவங்க தான் இல்லாமல் இருக்கு. நெடியாட்டிலேருந்து வர ஜனம்டா வந்து போக தர வேணும். வந்து போக மட்டும் ஜனம் வந்து கொண்டே இருக்கும். அது என்னண்டு இப்போ கிட்டத்தட்ட 56ஆம் ஆண்டுக்கு பிறகு தான் இது செய்யணும் போல இருக்குது. 56ஆம் ஆண்டுலேருந்து என்னண்டு இது ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு வருஷமும் செய்கிறீங்க, என்னண்டு விடாம செய்கிறீங்க, எப்படி அது? அது மக்கள் தான் முயற்சி. மக்கள் தொழிலை போகிற முயற்சி, காசை சேர்த்து பட்டை சேர்த்து வைக்கிறது, வெளிநாட்டு படியெல்லாம் அள்ளி காசை நினைப்ப எல்லாம் செய்கிறாங்க. வெளிநாட்டுக்காரன் நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க. இதுக்காக வாரங்கள் போல இருக்கு. ஒவ்வொரு வருஷம் பெறுவாங்க. மற்றது இப்போ இது இசைக்குழு வந்து ஒவ்வொரு வாரம் வந்து போட்டி போட்டு எடுத்ததா என்ன மாதிரி அது? அது ஒவ்வொரு இந்த 7 டிவிஷன் 7 டிவிஷனில் ஒவ்வொரு டிவிஷன் இவ்வளோ இங்கே அந்த அம்மா கொஞ்சம் கிஞ்சாங்க டிவிஷன் அங்கே 6 டிவிஷன் அங்கே செய்கிறாங்க. மொத்தமாக எத்தனை டிவிஷன் நடக்குது? 7 டிவிஷனாக இதுக்குள்ள இந்த இந்திர விழா வந்து செய்யணும், திருச்சி செய்யணும். ஒரு டிவிஷன் தான் இங்கே அம்மங்களுக்கு இதுலேருந்து உள்கடையானு அது அங்கால 6 அங்கால துண்டு துண்டா நீங்களும் நாங்களும் செய்கிறாங்க. அங்கால எது எந்த கோயிலுண்டா பிள்ளையார் கோயில் வரைக்கும் அங்கால இருக்குண்ணே. உள்ளவண்டியிலேருந்து இங்கால. ஓகே ஓகே சரி ஐயா. வேறு என்ன ஐயா, உங்களோட பேர் என்ன? எனக்கு சிவம், ஆதியோடைய சிவம். ஓகே நன்றி ஐயா. நன்றி. இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி சொன்னால் வந்து உதயசூரியன் விளையாட்டு மைதானத்தில் நிற்கிறோம். வந்து இந்த மைதானத்தில் வந்து பட்டமும் ஏற்றினது, இந்த மைதானத்தில் வந்து பட்டமும் ஏற்றுறாங்க இவ்வளோ மக்கள் வந்திருக்கணும்னு சொல்லி இந்த மைதானத்தில் வந்து இப்போ வந்து அதாவது பாருங்கள் இதுலேயும் வந்து போக்கூடு போட போய் நம்ம இருக்குது. நிறைய வச்சிருக்கணும் பாருங்கள் போக்கூடு.
இடம்னு சொல்லி சொன்னேன். இது வந்து இது ஆலிக்குமரன் ஆனந்த சுவாமியோட அந்த கடற்கரை ஏரியா தான் இந்த ஏரியா. பாருங்கள் இவ்வளோ மக்கள் இதில் என் கூடி போயிருக்கிறோம்னு சொல்லி பாருங்கள். இதுலேயும் வந்து இசை நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு இல்லை, ஆனால் இன்னும் தொடங்கலை இசை நிகழ்ச்சிகள். மக்கள் வந்து கொண்டே இருக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ பேர் இருக்கிறோம்னு சொல்லி காலக்குள்ள. இந்த மின் குமிழ்களை பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி உள்ளுக்குள்ளே கூட மாண்டம் போல் இருக்குது இப்போதைக்கு. இதில் வந்து உள்ளுக்குள்ளே வந்து கடலுக்குள்ளே போகிறதுக்குரிய பாலம் மாதிரி செய்திருக்கணும் பாருங்க. இதில் வழங்கிய குழுவினருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த பாருங்க உள்ளுக்குள்ளே வந்து சிலம்ப மறவர் படையணியினுடைய பந்த விளையாட்டுகள் இந்த அரங்குக்கு அருகே இடம்பெற காத்திருக்கிறது. வல்வை சிலம்ப மறவர் படையணியினுடைய சிலம்ப விளையாட்டுகள் நீண்ட ஒரு பாரம்பரிய அனுபவத்தை கொண்ட சிலம்ப கலைஞர்களால் நெறியாள்கை செய்யப்பட்ட இந்த குழுவினர் இப்பொழுது பார்த்தீங்களா கரகாட்டத்தை பாருங்க. பார்த்தீங்களா இப்படி கரகாட்டம் இதில் வந்து முண்டு பிள்ளையார் கோவில் இருக்குது. நாங்கள் அவ்வளோ தான் போய்க்கொண்டு இருக்கிறோம். இந்த ராஜ போக்குண்டு வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த நிகழ்வு அதாவது இந்திர விழா ஆரம்பித்து கிட்டத்தட்ட 81 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் இந்த மிகவும் பெரிய ஒரு ராஜத போக்குண்டை வந்து விட போயினோம். இந்த வருஷத்திலேயே இதுதான் மிகப்பெரிய ஒரு புகக்குண்டா வந்து காண்பிக்கப்பட போகிறது. அதாவது அம்மலாட்சி வந்து இந்த இடத்திலிருந்து வெளிவீதிகளுக்கு வாரத்துக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்ற நேரம் இந்த புகைக்கூட விட்டு அம்மலாட்சியை வரவேற்கின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைகிறது. உண்மையிலேயே மிகவும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு புகைக்கூடாக இது அமைகிறது. கடன் முடிப்பதனாலே
எண்பத்தொரு அடி ராட்சத புகை தயாராகி கொண்டிருக்கிறோம். இந்த புகை கொண்டு நலமே மேல் நோக்கி சென்று அடியார்களே எங்களுடைய ஆதரவை வந்து புரியுங்கள். இது ஆண் அடியார்கள் உங்கள் வேளாண்மை கடனை குறிப்பாக இந்த பாவனை கடந்து அம்மா நீதிகளில் நீதியிலே என்று தங்களுக்கு நாம் கேட்டுக் கொள்கின்றோம். பாருங்க போக்கூட மேலே உடம்ப போகுது 81 அடி போகக்கூட பாருங்க உடம்பிட்டுது. அடியார்களே கிட்டத்தட்ட 80 வருடங்களுக்கு மேலாக பாருங்க கடலுக்கு நடுவில் வந்து ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடக்குது பாருங்க.